ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ். போன எபிசோடில் தங்கச்சியை பழிச்சு நடிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஹீரோனி அவள் தங்கச்சி கிட்ட உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பெத்த அம்மாவே தப்பா பேச கேட்குறாங்க. அம்மாவா? எனக்கு என் ஸ்டெப் மதர் தான் அம்மா, அவங்க ஒன்றும் அம்மா கிடையாது. அண்ட் எப்படி வேரன்ஸ் பதற நீ பிடிச்சா இது அந்த பாட்டி செட் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோனி திருப்பியும் அவள் தங்கச்சி கண்ணத்தில் பொல்லான்னு விடுற. எவ்வளோ தைரியம் தான் நீ பாட்டியை தப்பா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோனி ஒரு கட்டத்தில் அவளோட தங்கச்சி கழுத்தை பிடிச்சி, இங்கே பார், அம்மாக்காக மட்டும்தான் உன்னை நான் பொறுத்துட்ருக்கு, இல்லைனா உன்னை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக ஹீரோனியோட அப்பா வராரு. ஹீரோனியோட தங்கச்சி, அப்பா பாருங்க அவனை கொல்ல ட்ரை பண்ணுறா. அப்புறம் கொஞ்சம் தைரியமா, இங்கே பார், ப்ராஸ்பரஸ் குரூப்போட ஓனரை நம்ம மேரேஜ் பண்ணிட்ட பிறகு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயினியோ ப்ராஸ்பரஸ் குரூப்புக்கு பையனா கேட்டுகிட்டே இருக்கும் போது ஹீரோயினியோட அப்பா அவன் தங்கச்சியை பழிச்சு நடிக்கிறான். முட்டாள், அவன் ப்ராஸ்பரஸ் குரூப்போட மேனேஜர், அவன் பையன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அங்கே அப்படியே கீழே விழுந்து, என்ன ப்ராஸ்பரஸ் குரூப் இல்லையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அப்பா, யூஸ்லெஸ், உன்னோட அம்மா உனக்கு நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாரையும் போய் அட்டன் பண்ணு, எல்லா பால்ஸ்மே நீ அட்டன் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கட் பண்ணா ஹீரோயினி பாட்டியை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹீரோயினி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா பக்கத்து ரூம்ல இருந்து ஹீரோயினியோட தங்கச்சி உடம்பு முடியாமல் வெளியே வரா. அங்கேருந்து ரெண்டு நர்ஸும் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, ஆனால் இத்தனை அபார்ஷன் பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து எல்லாமே கேட்ட ஹீரோயினியோட தங்கச்சி கிட்ட வரா. ஹீரோயினியோட தங்கச்சி, உனக்கு ஹாப்பியா என்ன இந்த மாதிரி பார்க்கறதுல? அதுதானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினியோ, நான் உன்னை எத்தனையோ வாட்டி வார்ன் பண்ணேன், நீ தான் அதை கேட்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை. சொன்னோடனே ஹீரோயினியோட தங்கச்சி, ஏன் நீ எதுக்கு என்ன வார்ன் பண்ண, அப்புறம் எதுக்கு என்ன வேரன் கூட சேரவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் அப்பதான் சொல்றா, நாங்க அங்க மீட் பண்ணல, ஒரு நாள் நான் இந்த வாழ்க்கையை பிடிக்காம சாகலான்னு சொல்லி போனேன், அப்ப அங்க என்ன காப்பாத்தினதே வேரன் தான். அப்போதான் எனக்கு அவனை தெரியும். அண்ட் டேரனுக்கு என்னையா தான் பிடிச்சது, என்னோட ஐடென்டிட்டி என்ன, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு புரியலை, அதனால தான் நாங்கள் திருப்பி பிறந்துமே அவன் என்கிட்டயே திருப்பி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட ஹீரோயினியோட தங்கச்சி ஷாக்கா, திருப்பி பிறந்திருக்கியா, அப்போ நீயும் ரீபோர்ன் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயினியோட தங்கச்சி, நீ எப்போ பிறந்தேன்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினியோ, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே தான் நானும் ரீபோர்ன் ஆகினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயினோட தங்கச்சியும் நெக்லாம் சிரிச்சிட்டு, இது டேரனுக்கு தெரியுமா நீ என்னோட லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு, அது ரொம்ப பிச்சைக்கார லைஃப் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோயினி, நான் உங்ககிட்ட திருப்பியும் சொல்கிறேன், அவங்க என்ன பண்ணாலும் நீ ஏற்றுக்காத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கரெக்டாக அவங்க ஸ்டெப் மதர் ஹீரோயினோட கையை தட்டி விட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, வா போகலான்னு சொன்னோடனே ஹீரோயினியோ அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட தங்கச்சி, விடு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்தவங்க பாட்டி, விடுடா அவங்க போகட்டும் சொல்றாங்க. ஹீரோயினியோ, அவ திருந்தவே மாட்டானா, என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டின்னு சொன்னோன்னே, நீ ரொம்ப ட்ரூ கைண்டா இருக்க, நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.